என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞானம் அது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும். அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகத்திற்காக சீரெடுத்து படையெடுத்து வந்த இஸ்லாமியர்கள் எங்க தாய்க்கு நாங்க செய்யாம வேற யாரு செய்யறது என்று மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் மிக அழகிய காட்சிகள். மதத்தால் பிரிந்து நில்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்று என்று நிரூபித்த மற்றொரு தருணம். இஸ்லாமியர்களால் அம்மனுக்காக கொடுக்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு. அக்கரைப்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஆனது ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. 15 வருஷங்களுக்கு அப்புறமா நடக்கிற இந்த கும்பாபிஷேக விழாவை சிறப்பிக்கும் விதமா ஹிந்து இஸ்லாமிய மத நல்லிணக்கத்தை ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமா அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு கல்லார் கிராமத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் சீர்வரிசைய கொண்டு வந்திருக்காங்க. இதையொட்டி மஞ்சள், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட பல வகையான சீர்வரிசை பொருட்கள் கல்லார் ஜமாத் நிர்வாகத்தினர் பள்ளிவாசல்ல இருந்து அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா அக்கரைப்பேட்டை மீனவர்கள் கிட்ட சீர்வரிசையா கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆலய மணியையும் நன்கொடையா இஸ்லாமியர்கள் வழங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து இஸ்லாமியர்களை இன்முகத்தோட கோவிலுக்கு வரவேற்ற மீனவர்கள் அவங்களுக்கு மாலை மற்றும் சால்வைகளை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்காங்க. மதத்தால் நாங்கள் பிரிந்து நில்லாமல் திருவிழாவால் இணைந்து நின்ற இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமை அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் மத்தியில பேசு பொருளா மாறியிருக்கு. மேலும் இந்த கோவில்ல இஸ்லாமியர்களோட குரலா இந்த ஆலயமணி ஒழிக்கணும் அப்படிங்கிறது கல்லார் கிராம இஸ்லாமியர்களோட எண்ணமாகவே திகழ்ந்திருக்கு. இந்த காட்சிகள் எல்லாம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பேசு பொருளாவே மாறியிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.